ஸோ குடலுக்கும் மூளைக்கும் வேகஸ் நரம்பு அப்படின்னு ஒரு நரம்பு வந்து கனெக்ஷன் ஏற்படுத்துது. இந்த குடலில் நிறைய நுண்ணுயிரிகள் இருக்கும்ல, பாக்டீரியாக்கள். இந்த பாக்டீரியாக்கள் வெளியிடுற இந்த ரசாயனங்கள் இருக்குல்ல, இந்த நுண்ணுயிரிகள் வெளியிடக்கூடிய ரசாயனங்கள் வந்து மூளையை வந்து கட்டுப்படுத்துது. அப்போ பாருங்கள், உங்கள் குடல் எப்படி இருக்கணும், அந்த குடலில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் தான், அதுவும் நல்ல நுண்ணுயிரிகள் தான் வந்து நீங்கள் உங்களுடைய மைண்டு, நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறீங்களா, கோபமாக இருக்கிறீங்களா, நீங்கள் வந்து கவலையாக இருக்கிறீங்களா, சோகமாக இருக்கிறீங்களா, உங்களுடைய மனநிலையை முடிவு பண்ணக்கூடியது அந்த குடலில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் வெளியிடக்கூடிய ரசாயனங்கள். இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, குடல் அப்படிங்கிறது மூளை அப்படிம்பாங்க. ஸோ நீங்கள் திங்க் பண்ணுறீங்களே, உங்களுடைய திங்கிங் கெப்பாசிட்டி, நீங்கள் எதை திங்க் பண்ணணும், நீங்கள் உங்களுடைய மைண்டு வந்து அமைதியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடல் தான். இன்னும் சொல்லப்போனால் மூளை சார்ந்த பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல, மூளை சார்ந்த பிரச்சனைகள் அது எல்லாமே உங்களுக்கு குடல் தான் வந்து கட்டுப்படுத்துது. ஸோ குடல் வந்து ஒரு மூளை அப்படிங்கிறது பசியை ஏற்படுத்த சிக்னலை கொடுக்கறதுனால மூளை அப்படிங்கிறது ஒரு குடல். ஸோ இந்த பிரெயின் இருக்குல்ல, அதாவது குடல் அப்படிங்கிற பிரெயின் இருக்குல்ல, இந்த பிரெயினை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நுண்ணுயிரிகள். இந்த நுண்ணுயிரிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல நுண்ணுயிரிகள். இந்த நல்ல நுண்ணுயிரிகளை வந்து கொடுக்கக்கூடியது நம்மளுடைய மரபு உணவான, பாரம்பரிய உணவான பழைய சோறு. இந்த பழைய சோறு, அதாவது வெந்த சோறு இல்லை, அதாவது குக்கரில் வெந்த சோறு இல்லை, சாதமாக நீங்கள் வடித்த சாப்பாடு இருக்குல்ல, வடித்த சாப்பாடில் உண்டான அந்த பழைய சோறு. இன்னும் சொல்லப்போனால் சத்துக்கள் நீக்கப்படாத, பாலிஷ் பண்ணாத அரிசியிலிருந்து உருவான அந்த சோறு இருக்குல்ல, வடித்த சோறு, அதில் இரவு ஊற வச்சு அந்த தண்ணி மீதி ஆகிற தண்ணி இருக்குல்ல, அது நீச்ச தண்ணி அப்படிம்பாங்க. இது நீங்கள் பாலிஷ் பண்ணாத அரிசியாக இருக்கலாம், சிறுதானியமாக இருக்கலாம். இந்த சாமை, திணை, வரகு போன்ற சிறுதானிய அரிசியில் சமைச்ச சாப்பாடாக இருக்கலாம். இந்த வரகு அரிசி சாப்பாடு ரொம்ப சுவையாகவும் நல்ல மோர் மாதிரி, நல்ல பால் மாதிரி இருக்கும். வரகரிசி சாப்பாட்டில் உண்டான பழைய சோத்து தண்ணி இருக்குல்ல, அவ்வளோ சுவையாக இருக்கும். அல்லது வந்து சிவப்பரிசி, கருப்பு கவுனி அரிசி, இந்த அரிசிகளை சமைச்ச சாப்பாடு பழைய சோத்து நீரை தினமும் காலையில் ஒரு 50 ml 100 ml குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா குடல் ஆரோக்கியமாக இருக்கும். குடல் ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா மூளை நரம்பு சார்ந்த நோய்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கும். உங்களுடைய ஆரோக்கியம் வந்து அதிகரிக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த பழைய சோத்து தண்ணி குடிக்கிறீங்க, ஒரு 50 ml 100 ml குடிக்கிறீங்க, தொட்டுக்கிறதுக்கு பச்சை வெங்காயம் வந்து சாப்பிட்டுக்கிறீங்க. பச்சை, அதாவது வதக்காத, சூடேற்றாத வெங்காயம், வேக வைக்காத வெங்காயத்தை வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கிறீங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக இதை தான் பேச போகிறேன். வீடியோ ஃபைனல்லி இதான் நான் சொல்ல போகிறேன். ஸோ தினமும் ஒரு 50 ml 100 ml பழைய சோத்து தண்ணி குடிங்க. சளி இருக்கிறவங்க, ரொம்ப வீசிங் பிரச்சனை இருக்கிறவங்க, மூக்கில் தண்ணியாட்ட ஒழுகிறவங்க, தலை பாரமாக இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. மீதி இருக்கிறவங்க எல்லாமே இந்த பழைய சோறு குடிக்கும்போது நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு, ஆச்சரியம் தக்க அளவுக்கு நிறைய நோய்கள் வந்து குணமாகும். குறிப்பாக சூட்டுனால் வரக்கூடிய பிறப்புறுப்பு சார்ந்த நோய்கள், பித்தத்தினால் வரக்கூடிய புண்கள், கட்டிகள், இது எல்லாமே முன்னேற ஆரம்பிக்கும். இது எல்லாமே வந்து சரியாக ஆரம்பிக்கும். இது எப்படி ரிசல்ட் இதுதான். ஸோ இந்த வீடியோ கடைசி வரையும் பார்த்தீங்கன்னாலும் நான் இதை தான் சொல்ல போகிறேன். இந்த பழைய சோறு தண்ணி குடிக்க போகிறீங்க. ஸோ இது எப்படி இது வேலை செய்யுது, இது யார் யார் சாப்பிட்லாம் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் வீடியோ லென்த்தியாக பார்க்கலாம். வாங்க இந்த வீடியோவை பார்க்கலாம். ஷார்ட்டாக போதும், லென்த்தியான வீடியோ எனக்கு பார்க்க விருப்பம் இல்லை அப்படிங்கிறவங்க இதோட ஸ்டாப் பண்ணிக்கிங்க. பழைய சோறு தண்ணி குடிங்க, அவ்வளோதான். சளி இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணிக்கிங்க. ஸோ இது யாரெல்லாம் சாப்பிட்லாம், காலையில் இது சாப்பிடும்போது மற்ற எந்த உணவுகள்லாம் தவிர்க்கணும், இதனுடைய முழு பலன் நமக்கு கிடைக்கணும்னா என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது கொஞ்சம் லென்த்தியான வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. ஸோ நம்மளுடைய குடல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு தேவையான சத்துக்களை உணவுகளிலிருந்து பிரித்து தரக்கூடிய வேலைகளை செய்யுது. இது ஒரு மெக்கானிசம், குடல் செய்யக்கூடிய மெக்கானிசம். நீங்கள் எதை வேணால் சாப்பிட்லாம், ஆனால் அது இயற்கையான உள்ளூர் உணவுகளாக இருக்கணும், வாய்க்கு பிடித்ததாக இருக்கணும், விஷத்தன்மை இல்லாததாக இருக்கணும். இந்த தவிர மீதி நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளிலிருந்து உங்கள் உடலுக்கு தேவையான சத்துக்களை பிரித்து கொடுக்கும். இந்த சத்துக்கள் பிரித்து கொடுக்கறது அந்த குடல் தான். இந்த சிறு குடலினுடைய ஆரம்ப பகுதியில் தான் இந்த ப்ராசஸ் வந்து நடக்குது. இந்த குடலில் இந்த சத்தை பிரிக்கிற ப்ராசஸ் நடக்க விடாமல், நீங்கள் இதற்கு முன்னால் சாப்பிட்ட உணவு சரியாக ஜீரணமாகாமல் அந்த குடலில் அந்த ஜீரணமாகாத உணவுகள் கல் மாதிரி ஒட்டிக்கிட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சாப்பாடு சாப்பிட போது அந்த சத்து பிரிகிற ப்ராசஸ் வந்து தடைப்பட்டுரும். இதற்கு காரணம் குடலில்
சின்ன சின்னதாகவோ பெரிய பெரிதாகவோ நல்ல கல் மாதிரி டைட்டாக ஒட்டி இருக்கக்கூடிய பழைய கழிவுகள் தான். இந்த கழிவுகளை வந்து உடைக்கணும், நொதிக்க வைக்கணும், இந்த கழிவுகளை வந்து கரைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பழைய சோறு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த குடலில் இருக்கக்கூடிய நல்ல நுண்ணுயிரிகள் எல்லாமே என்ன பண்ணும், இந்த பழைய கழிவுகள் வெளியிடக்கூடிய இந்த ஹீட்னால அல்லது இந்த பழைய கழிவுகள் இருக்குல்ல, குடலில் ஒட்டி இருக்கக்கூடிய இந்த பழைய கழிவுகள் பாடி ஹீட் ஆக ஆரம்பிக்கும். உடல் சூடேற குடலில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான நுண்ணுயிரிகள் எல்லாமே அழிஞ்சு போயிடும். நான் வீடியோ ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய சில நுண்ணுயிரிகள் இருக்குல்ல, அந்த நுண்ணுயிரிகள் எல்லாமே வந்து பிரெயினை கண்ட்ரோல் பண்ணுது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் சரியாக டாய்லெட் போகாமல் இருக்கிறவங்க, கழிவுகள் நீங்கள் டாய்லெட் சரியாக போனாலும் முழுமையாக மலம் வெளியேறாமல் இருக்கிறவங்க, இந்த நீங்கள் சாப்பிட போது வந்து ரொம்ப கோபமாக இருக்கிறவங்க, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறவங்க, இவங்க எல்லாத்துக்கும் குடலில் வந்து ஜீரணமாகாத உணவுகள் வந்து அப்படியே பேஸ்ட் மாதிரி ஒட்டிக்கும். இந்த சாப்பாடு பாருங்கள், சாப்பாடே ஒரு பேஸ்ட்டு தானே. அந்த கெட்டு போன சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பாருங்கள், ஒரு 2 நாள் சாப்பாடை மூடி வச்சுட்டு அந்த பாத்திரத்தில் ஓப்பன் பண்ணி பாருங்கள், எவ்வளோ பெரிய பேட் ஸ்மெல் வருது. இது குடலில் போய் ஒட்டிக்கும். அப்போ இந்த குடலை சுத்தம் பண்ணுற ப்ராசஸ்ஸு, அந்த நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடுன்னு சத்துக்களை பிரிக்கிற ப்ராசஸ், இது எல்லாமே ஒரு மெக்கானிசம். உடலை நொதித்தல்னு வச்சுக்கோங்க. குடலில் ஜீரணிக்கிறது. இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, இது ஆல்ரெடி பாதி நடந்துருது. வெளியே ஒரு உணவு இருக்குது. அந்த உணவில் வந்து பார்த்திங்கன்னா குடலை சுத்தம் பண்ணுறதுக்கு தேவையான என்ஜைம்ஸ் நிறையா அதில் நிறைய ரசாயனங்கள் அந்த உணவுலேயே இருக்குது. குடலை சுத்தம் பண்ணக்கூடிய ரசாயனங்கள் அந்த உணவுலேயே இருக்குது. பாதி வந்து அந்த சத்துக்கள்லாம் குடல் செய்ய வேண்டிய வேலையை அந்த உணவே பாதி செஞ்சிருது. அந்த மாதிரி ஒரு உணவு கிடச்சா நமக்கு எப்படி இருக்கும்? குடலுக்கு ஓய்வாக இருக்கும்ல, குடலுக்கே சந்தோஷமாக இருக்கும்ல. இப்போ நீங்கள் ஜீரணமாகாத அந்த நொதிக்கும் தன்மை இல்லாத ப்ரிசர்வேட்டிவ், அதை கெட்டு போகாமல் இருக்கிறதுக்குன்னு ஒரு ரசாயனங்கள் கலந்த உணவெல்லாம் சாப்பிட்டு நான் அந்த கெட்ட ரசாயனங்கள்லாம் சுத்திகரித்து அதுக்கப்புறம் அந்த உணவை நொதிக்க வச்சு அதிலிருந்து குடலுக்கு நல்ல நுண்ணுயிரிகளை உருவாக்கக்கூடிய நுண்ணுயிரிகளை நான் உருவாக்கணும், ஏகப்பட்ட வேலையை நான் செய்யணும் அப்படின்னு குடல் நினச்சிட்ருக்கோம். ஆனால் நீங்கள் ஆல்ரெடி வந்து பாதி ப்ராசஸான ஃபுட்டு, தட் மீன் அதாவது ஆல்ரெடி குடல் செய்ய வேண்டிய வேலையை பழைய சோறு பாதி வெளியிலே செஞ்சிருச்சு. இதான் நான் சொல்ல வரேன். ஸோ குடலில் செய்ய வேலையை பழைய சோறு பாதி வெளியவே செஞ்சிருச்சு. அந்த உணவு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த குடலில் ஒட்டி இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கரைச்சிடும் அல்லது நொதிக்க வச்சிடும். அது வந்து அந்த குடலை சுத்தம் பண்ணிடும், வாஷ் அவுட் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த பழைய சோறு நீச்சல் தண்ணியை குடித்ததுக்கு அப்புறமேட்டு அடுத்து என்ன சாப்பிட ஒரு அரை மணி நேரம் 1 ஹவர் கேப் விட்டுருங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அந்த உணவு, ஏன்னா குடல் ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல, அதாவது ஆரோக்கியமான குடல், அது இல்லாமல் நல்ல நுண்ணுயிரிகள் உள்ள குடல். அதுக்கப்புறம் நீங்கள் வழக்கமான உணவுகள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த உணவுலேருந்து சத்துக்கள் ப்ராசஸ் ப்ராப்பராக வெளியில் போகும். இந்த பழைய சோறு தண்ணி தொடர்ந்து 2-3 நாள் குடித்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் குடல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால அந்த சத்துக்களை பிரிக்கிற ப்ராசஸ் நல்லபடியாக நடக்கிறதுனால குடலை விட்டு வெளியே போகக்கூடிய அந்த சத்துக்கள் உடனடியாக வேகமாகவும் நடைபெறும். இதுதான் அந்த பழைய சோத்தில் நடக்கிறதுனால கிடைக்கக்கூடிய பலன்கள். ஸோ குடலில் அந்த நொதித்தல் நல்லபடியாக நடக்குது. நீங்கள் வந்து ஒரு ரசாயனம் கலந்த உணவை சாப்பிட்டு அல்லது ஜீரணமாக ஆகிறது கடினத்தன்மையான உணவை சாப்பிட்டு அதிலிருந்து நல்ல நுண்ணுயிரிகள் உருவாகிறதுக்கு பதிலாக ஏற்கனவே பாதி நல்ல நுண்ணுயிரிகள் உருவான உணவு தான் பழைய சோறு. இதை தான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, அது குடலில் நடக்கிற மெக்கானிசம் ஆல்ரெடி பாதி பழைய சோத்தில் பண்ணிருச்சு. ஓகேங்களா? ஸோ இது நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி அந்த பாலிஷ் பண்ண அரிசியில் அதை சாப்பிடாதீங்க. ஜஸ்ட் ஒரு சாம்பிள் சாப்பிடுங்க. ஒரு 50 ml 100 ml மட்டும் சாப்பிடுங்க. ஒரு 50 ml 100 ml தினமும் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க. காலையில் தான் சாப்பிடணுமானா காலையிலையும் சாப்பிடுங்க, 11 மணி சுமாரில் சாப்பிடுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் நேரத்துலையும் சாப்பிடுங்க. இதில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது வந்து அப்படின்னா, அந்த பழைய சோறு கண்டாமினேட் ஆகிடக்கூடாது, அதாவது கெட்டு போயிடக்கூடாது. அந்த பழைய சோறு எப்படி கெட்டு போகும்? அதில் நீங்கள் வேறு ஏதாவது கரண்டியை விட்டுட்டீங்கனாலோ அல்லது அழுக்கான கையை உள்ளே விட்டுட்டிங்கனாலோ அல்லது அதில் வேறு ஏதாவது எண்ணெயோ அல்லது வேறு ஏதாவது பட்டுருச்சு அப்படின்னா அந்த பழைய சோறு கண்டாமினேட் ஆகிரும், அதை கெட்டு போயிடும். அந்த கெட்டு போனதுனால அது ஒன்று தான் பிரச்சனை. மற்றபடி யார் வேணால் சாப்பிட்லாம். ஓகேங்களா? அது கெட்டு போகாமல் பார்த்துக்கணும். ஸோ இன்னொரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதை கூட வெங்காயம் வந்து சாப்பிட்டுக்கலாம். எதுக்கு வெங்காயம் சாப்பிட்றோம் அப்படின்னா,
அந்த பழைய சோறு வந்து அது அளவுக்கு அதிகமாக ஒரு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. ஒருவேளை அதில் ஏதாவது நமக்கு தெரியாமல் கெட்டுப்போன நுண்ணுயிரிகள் ஏதாவது உள்ளே இருந்துச்சு அப்படின்னா, அந்த வெங்காயம் வந்து அதை சரி பண்ணிடும். ஸோ அந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த பழைய சோறு அளவுக்கு அதிகமாக கண்டாமினேட் ஆகாமல் இருக்கிறத தடுக்கிறதுக்கும், வெங்காயத்தில் இருக்கக்கூடிய அந்த வாசனை இருக்குல்ல, அந்த வாசனை தான் அந்த மனிதனுக்கு வந்து பலன் தரக்கூடியது. நீங்கள் வெங்காயத்தை சின்ன சின்னதாக அறுத்து எண்ணெயில் போட்டு வதக்கி பொரிச்சிலாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது எந்த யூஸுமே கிடையாது. நீங்கள் இந்த பச்சையாக வெங்காயம் கடிக்கும் போது அந்த வெங்காயத்துலேருந்து வரக்கூடிய அந்த வாசனைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா குடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் குடலை வந்து சுத்தப்படுத்திடும். அது ஒரு எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கும். ஸோ அப்போ அந்த பழைய சோறு தண்ணி குடிக்கும் போது கண்டிப்பாக வந்து வெங்காயம், பச்சை வெங்காயம் தொட்டுக்கணும். பச்சை வெங்காயம் இல்லாமல் வெறுமனே பழைய சோறு சாப்பிட்டீங்க அப்படின்னா அளவுக்கு அதிகமாக குளிர்ச்சி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. அப்போ இந்த சிறுதானிய அரிசிகளில் வந்து உணவு சாப்பாடாக சமைச்சு குழம்பு ஊற்றி சாப்பிட்றோம்ல, அது வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு சாப்பிட்றோம், சிறுதானிய இட்லி, தோசை, பணியாரம், கேக்கு, என்னென்னமோ வந்துருச்சு. இப்போ சிறுதானிய கேக்கெலாம் வந்துருச்சு. இப்போ இதெல்லாம் வந்து பலன் கொடுக்குமானா, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், என்னுடைய அனுபவத்தில் தான் சொல்கிறேன், கண்டிப்பாக பலன் கொடுக்காது. நீங்கள் சிறுதானிய அரிசிகளோ அல்லது நாட்டு ரக அரிசிகளோ, அது கருப்பு கவுனியாக இருக்கட்டும் அல்லது சிவப்பு அரிசியாக இருக்கட்டும், இந்த அரிசிகளை வந்து நீங்கள் கஞ்சி வச்சு குடித்தாலோ சமைச்சு குழம்பு ஊற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா உடல் அளவுக்கு அதிகமாக சூடேறும். ஏன்னா அதில் அளவுக்கு அதிகமான சத்துக்கள் இருக்குது. நீங்கள் நல்ல காட்டு வேலைகள் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் மட்டும்தான் இந்த சிறுதானிய அரிசி உணவுகளை நீங்கள் எடுத்துக்கணும். என்ன ஆகும் அப்படின்னா, நான் நிறைய பேர்த்த சந்திச்சிருக்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சிறுதானிய அரிசியை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கும் போது அந்த மூல சூடு அதிகமாகிடுது. மூல சூடு அதிகமாகி ஆசன வாயுகளில் புண்கள் வருது, பைல்ஸ் வருது. நல்லா தெரிஞ்சுக்கிங்க, உடல் சூடு அதிகமானாலே பிறப்புறுப்பு சார்ந்த நோய்கள் வரும். அப்போ இந்த சிறுதானியங்கள் உணவாக எடுத்துக்கிற பழைய சோறு இல்லாமல் வேறு உணவுகளாக எடுத்துக்கிறவங்களுக்கு பிறப்புறுப்பு சார்ந்த நோய்கள் வந்து அவதிப்படுறதை நான் கண்கூட நிறைய பேர்த்த நான் வந்து பார்த்துருக்குறேன். அப்போ அந்த உணவுகளை வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிங்க. அக்கேஷ்னலாக சாப்பிடலாம். ஸோ வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா சாப்பிட்டுக்கலாம். மாதத்தில் 2 தடவை 3 தடவை சாப்பிட்றதுனா சாப்பிட்டுக்கலாம். நான் யாருக்கு வேண்டான்னு சொல்கிறேன் அப்படின்னா, தினமும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு கருப்பு கவுனி அரிசி தான் சமைச்சு சாப்பிடுவேன், நான் வந்து காட்டு யானம் அரிசி தான் சமைச்சு சாப்பிடுவேன், நான் வந்து வரகரிசி, குதிரைவாலி அரிசி தான் சமைச்சு சாப்பிடுவேன் அப்படின்னு தினமும் சாப்பிட்றவங்களுக்கு மூல சூடு அதிகமாகும், சூட்டுனால் வரக்கூடிய நோய்கள் அதிகமாகும். ஏன்னா இதெல்லாம் இது ஊறணும், தண்ணியில் ரொம்ப நேரம் ஊறணும், ரொம்ப நேரம் வேகணும், நிறைய இது ப்ராசஸ் இருக்குது இதில். அப்போ இட்லி தோசையெல்லாம் சாப்பிட்லான்னா கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. அதுவும் வந்து அவாய்ட் பண்ணணும். நீங்கள் நல்லா காட்டு வேலை செய்கிறீங்க, விவசாய வேலை செய்கிறீங்க, முரட்டுத்தனமாக வேலை செய்வீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதில் இட்லியோ தோசையோ சாப்பாடோ என்ன வேணாலும் செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. நான் வந்து உடல் உழைப்பு குறைவாக இருக்கிறவங்களும் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆபத்து தான். ஆனால் அதுவே வந்து பார்த்திங்கன்னா பழைய சோறாக அந்த வரகரிசியெல்லாம் பழைய சோறு தண்ணியை ஊற்றி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த தண்ணி அப்படியே அமிர்தமாட்டம் இருக்கும். அந்த ஒரு அப்படியே மோர் மாதிரி இருக்கும். வாசனையே வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு நல்லா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஒரு சின்னதாக வந்து ஒரு 50 ml, ஒரு 100 ml அப்படி வந்து காலையில் குடிச்சு பாருங்கள். ஒரு 4-5 நாள் குடிச்சு பாருங்கள். காலையில், மத்தியானம், சாயங்காலம் எப்போ வேணால் குடிக்கலாம். அதை மட்டும் குடிச்சிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து நீங்கள் வேணுங்கிற எந்த உணவு வேணால் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பழைய சோத்து நீரில் வந்து உப்பு போடலாமா வேண்டாமா அப்படின்னா, உப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதில் உள்ள நுண்ணுயிர்கள் எல்லாத்தையுமே அழிச்சிடும். ஸோ அளவுக்கு அதிகமாக உப்பு போடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உப்பு கம்மி பண்ணிடுங்க. உப்பு அதிகமாக போடாதீங்க, உப்பு கம்மி பண்ணிடுங்க. இல்லை உப்பு இல்லாமல் குடிக்கிறனாலும் வந்து குடிச்சிருங்க. ஆனால் அந்த பழைய சோறு நீர் கெட்டு போயிருக்கக்கூடாது. அதை மட்டும் நல்லா கவனமாக பார்த்துக்குங்க. இந்த குடல் சூடு குறையிறதுனால உங்களுக்கு இந்த சூட்டுனால் வர நோய் இருக்குது பார்த்தீங்களா? நான் சொல்கிறேன் பாருங்கள், சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், தைராய்டு, இது எல்லாமே சுகர், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூடுனால் வரக்கூடிய நோய் தான். அப்போ இந்த பழைய சோற்று நீர் வந்து பார்த்திங்கன்னா சூட்டை தணிக்குது. அதுவும் குறிப்பாக குடல் சூட்டை தணிக்குது. இந்த குடல் சூட்டை தணிக்கிறதுனால இந்த தொடர்ந்து ஒரு 4-5 நாள் இந்த பழைய சோற்று நீர் குடிக்க இரத்த அழுத்தம் கம்மியாகிறத நல்லாவே வந்து ஃபீல் பண்ணுவோம் நம்ம. ஸோ அந்த சீன அக்குபஞ்சரில் நிறைய எல்லா நோய்களுக்கும் காரணம் ரத்தம் தான்.
ஸோ அந்த ரத்தத்தில் வரக்கூடிய அடைப்புகள் தான் ரத்த அழுத்தத்தை அதிகரிக்குது. கணையத்துக்கு போகிற ரத்த குழாய் அடைப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை நோயை உண்டு பண்ணுது. தைராய்டு கிளாண்டுக்கு போகிற ரத்த குழாயில் வர அடைப்பு தான் தைராய்டு நோயை உண்டு பண்ணுது. சிறுநீரகத்துக்கு போகிற ரத்த குழாயில் அடைப்பு தான் சிறுநீரகத்தை செயலிழக்க வைக்குது. ஸோ நம்ம இது இன்னொரு டாப்பிக்கில் நான் இன்னொரு வீடியோவில் நான் வந்து பேசுகிறேன். ஸோ இதில் கான்செப்ட் என்ன அப்படின்னா, அந்த குடல் வந்து குளுமை அடைகிறதுக்கு இந்த பழைய சோற்று நீர் வந்து உதவியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஓரளவுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, இது காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறோம். நம்ம இன்னொரு முக்கியமாக சொல்லிடணும். என்னென்னா, காஃபி குடிக்கலாமா? காலையில் வந்து நான் டெய்லி காஃபி குடிப்பேன், டீ குடிப்பேன். நீங்கள் டீ காஃபிலாம் குடிச்சிட்டு இந்த பழைய சோறு தண்ணி குடிக்கிறதுனால எந்த யூஸுமே கிடையாது. இந்த பொதுவாக அந்த காஃபி என்ன பண்ணும் அப்படின்னா, உடம்புல இருக்கிற நீரெல்லாம் உறிஞ்சி எடுத்துரும். நீங்கள் காஃபி தூளை ஃபேஸில் பேக்காக போடுறோம், அந்த முகத்தில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் இந்த ஒயிட் போர்டில் அழுக்காயிருச்சு, ஒயிட் போர்டு இல்லை டைல்ஸில் ஏதாவது அழுக்காயிருச்சு அப்படின்னா, நீங்கள் காஃபி தண்ணியில் கலந்து அந்த அழுக்கை எடுக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. ஸோ அது வெறுமன் அது அப்போனா உடலுக்குள்ளே போய் எந்த அளவுக்கு அது காயத்தை ஏற்படுத்துன்னு பாருங்கள். காலையில் எம்டி ஸ்டொமக்கில் வெறுமனையெல்லாம் காஃபி குடிக்காதீங்க. ஸோ டீ காஃபிலாம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஒரு டம்ளர் தண்ணி குடிங்க, அதுக்கப்புறம் இந்த பழைய சோத்து தண்ணி குடிங்க, அல்லது பழைய சோறு தண்ணி குடிச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து வழக்கமான உணவுகள் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஏற்கனவே சாப்பிட்டு பழக்கம் இருக்குது அப்படின்னா பழைய சோறு சாப்பிட ஆரம்பிச்சிடுங்க. இந்த பழைய சோறு இருக்குல்ல, இதில் வந்து நீங்கள் குழம்பு ஊற்றிலாம் சாப்பிட்லாம். நான் இது ஃபுல் டயட்டு நான் சொன்னேன் அப்படின்னா வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிடும். ஸோ நான் அதாவது காலையில் பழைய சோறு தண்ணி குடிக்கிறத மட்டும் நான் ஷார்ட்டாக நின்றுக்கிறேன். ஏற்கனவே அனுபவம் இருக்கிறவங்க, ஏற்கனவே இந்த சாப்பிட்டு பழக்கம் இருக்கிறவங்க, அந்த பழைய சோத்து சாப்பாடு, அந்த வரகரிசி ஊறின சாப்பாடு இருக்குல்ல, அதில் புழிஞ்சி எடுத்து, தண்ணியிலேருந்து புழிஞ்சி எடுத்து அதில் நீங்கள் குழம்பு ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். உப்பு போடுறது வந்து அவாய்ட் பண்ணிக்கிங்க. ஏன்னா அதுலேயே தானியங்கள்லேயே நிறையா உப்புக்கள் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த காலையில் அந்த 7 to 11 இருக்குல்ல, 7 மணிலேருந்து 11 மணி வரையும் அக்குபஞ்சரில் என்ன சொல்லுவாங்கன்னா, அது மண்ணீரலுக்கான நேரம் அப்படிம்பாங்க. மண்ணீரல் அப்படிங்கிறது உடலை வந்து பார்த்திங்க அப்படின்னா, உடலுக்கு தேவையான ஜீரண சக்தியை உணவுலேருந்து சத்துக்களை பிரிக்கிறது, பசியை உண்டு பண்ணுறது, நிறைய வேலைகளுக்கு இந்த மண்ணீரல் வந்து உதவி செய்யுது. அந்த 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, எதை சாப்பிடாமல் இருக்கிறீங்க, இதை பொறுத்து தான் அன்றைய நாள் முழுவதும் உங்களுடைய ஹெல்த்தி வந்து முடிவாக போகுது. உங்களுடைய நோய் குணமாகணுமா, குணமாகக்கூடாதா, நீங்கள் ரொம்ப வந்து ஆரோக்கியமாக இருக்கணுமா, அல்லது வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கணுமா, மைண்டு ஹாப்பியாக இருக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் அந்த காலை 7 to 11 தான். ஸோ உங்களுக்கு பசி இருக்கணும், பசி இருக்கிறவங்க சாப்பிட்லாம். பசி இல்லாதவங்களும் இந்த பழைய சோத்து தண்ணி குடிச்சிக்கலாம். சும்மா ஒரு 100 ml தானே குடிக்கிறீங்க. அதனால் நீங்கள் இந்த 7 to 11 வந்து நான் காஃபி குடிச்சிட்டேன், நான் வந்து புரோட்டா சாப்பிட்டேன், நான் வந்து பார்த்திங்கன்னா பூரி சாப்பிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் எடுத்தோடனே அதை சாப்பிட்டீங்க அப்படின்னா இது ரிசல்ட் வருமா அப்படிங்கிறது எனக்கு சொல்ல தெரியல. ஸோ அந்த பழைய சோத்து நீர் குடிச்சிட்டு அந்த வயிற்றில் நொதிக்கும் தன்மையை ஏற்படுத்திய பிறகு நீங்கள் வழக்கமாக சாப்பிடக்கூடிய இட்லி, பொங்கல் அந்த மாதிரி உணவுகள் வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் முக்கியமான விஷயம் யார் தவிர்க்கணும் அப்படின்னா, நான் வீடியோ ஆரம்பத்துலேயே சொல்லியிருப்பேன். சளி, நுரையீரல் பிரச்சனை இருக்கிறவங்க, வீசிங் பிரச்சனை இருக்கிறவங்க, உடல் ஆல்ரெடி ரொம்ப குளுமையாக இருக்கிறவங்க, குளிர்ச்சியாக இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணிக்கிங்க. மீதி இருக்கிறவங்க எல்லாமே சாப்பிட்லாம். இது வந்து ஒரு பாரம்பரியமான ரொம்ப நாளாக மனிதர்கள் சாப்பிட்டுட்டு வந்தக்கூடிய ஒரு காலை உணவு. ஏதோ திடீர் இப்போ ஒரு காலகட்டத்தில் மனிதன் வந்து வேறு ஏதோ போயிட்டான், ஓட்ஸு கஞ்சிங்கிறான் அப்படின்னு டெய்லியுமே இட்லி கூட நல்லது தான். இந்த தோசை, மொறு தோசை, அதில் எந்த நொதித்தலுமே நடக்காது. அதில் வேறு எண்ணெயை வேறு ஊற்றிடுறான். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த காலை உணவு முடிஞ்ச அளவுக்கு இந்த பழைய சோற்று நீரை வந்து எடுத்துக்குங்க. நான் சொன்ன மாதிரி அது சிறுதானிய அரிசியாக இருக்கணும், அல்லது பாலிஷ் பண்ணாத அரிசியாக இருக்கணும், அல்லது நாட்டு ரக அரிசியாக இருக்கணும். ஸோ இன்னொரு தடவை தெளிவாக சொல்லிடுறேன். இந்த சிறுதானிய அரிசியில் உடனடியாக சமைச்சு சூடாக சாப்பாடாக்கி சாப்பிட்றதெல்லாம் உடல் சூட்டை அதிகரிக்கும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. அந்த சிறுதானிய அரிசியில் இட்லி, தோசையெல்லாம் என்றைக்காவது ஒரு நாள் ரொம்ப அக்கேஷனலாக சாப்பிடுங்க. டெய்லிலாம் அந்த உணவை எடுத்துக்காதீங்க. பட் ஆனால் அதுவே வந்து பார்த்திங்கன்னா பாலிஷ் பண்ணாத அரிசியில், சிறுதானிய அரிசி, நாட்டு அரிசியில் பழைய சோறு சாப்பிடுங்க. ஸோ இதான் நான் தெளிவாக சொல்ல வரக்கூடிய விஷயம். மீண்டும் இன்னொரு தடவை கன்ஃபார்மாக சொல்லிக்கிறேன். காலையில் 11 மணிக்குள்ளே நீங்கள் என்ன உணவு எடுத்துக்கிறீங்களோ, அல்லது உணவை எடுத்துக்காமல் இந்த மாதிரி நீராகாரமாக எடுத்துக்கிறீங்களோ, உங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து அதிகரிக்கும். அக்குபஞ்சரில் மண்ணீரலுக்கும் ஜீரணத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. அந்த மண்ணீரல் உடைய நேரம் வந்து காலையில் 11 மணி, 7 மணிலேருந்து 11 மணி வரை. அந்த நேரத்துக்கும் அந்த மண்ணீரலுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த அக்குபஞ்சரு டீப்பாக ரொம்ப டிசிஎம் அக்குபஞ்சர் படிக்கிறவங்களுக்கு அது நல்லா விளக்கமாக புரியும்.
ஸோ இந்த பழைய சோற்று நீர் யார் அதிகமாக எடுத்துக்கலாம், 100 ml தாண்டி எடுத்துக்கலாம் அல்லது தினமும் எடுத்துக்கலாம் அப்படின்னா 40 வயதை கடந்தவர்கள். ஸோ 40 வயதை கடந்தவர்கள் உடலில் வந்து சூடு வந்து அதிகமாக இருக்கும். சூட்டினால் வர நோய்கள் வந்து அவங்களுக்கு அதிகமாக வரும். 40ன்னு இல்லை, இப்போலாம் 30 வயசுலேயே வந்து இளநரை வந்துருச்சு, 30 வயசுலேயே சூடு வந்துருச்சு. அந்த பைல்ஸ், உள்மூலம், வெளிமூலம், இது சூடுனால் வரக்கூடிய நோய். உடலில் வரக்கூடிய கட்டிகள், இது சூடுனால் வரக்கூடிய நோய். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தைராய்டு சூட்டுனால் வரக்கூடிய நோய். சர்க்கரை நோய் அப்படிங்கிறது உடல் சூடு தான். இரத்த அழுத்தம், இது வந்து இது உடல் சூடு ரொம்ப மிகுதினால் வரக்கூடிய சூடு. ஸோ இந்த புற்றுநோய் கட்டிகள், இரவு தூக்கமின்மை அப்படிங்கிறது சூடு. குளிர்ச்சி அப்படிங்கிறது தூக்கம். தூங்குனீங்கன்னா உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும். உடல் சூடாக இருந்தால் தூக்கமே வராது. சுறுசுறுப்பு அப்படிங்கிறது வெப்பத்தினுடைய வெளிப்பாடு. அமைதி அப்படிங்கிறது குளிர்ச்சியினுடைய வெளிப்பாடு. அப்போ தூக்கமின்மை நோய் இருக்குல்ல, இது வந்து உடல் சூட்டினுடைய மிக முக்கிய காரணம். அப்போ இந்த நோயாளிகள்லாம் இருக்கிறாங்களே, சர்க்கரை நோய், இரத்த அழுத்த நோயாளிகள், தைராய்டு நோயாளிகள், இவங்க பிறப்புறுப்பு சார்ந்த சூட்டினால் வரக்கூடிய நோய்கள், உடல் கட்டிகள், தூக்கமின்மை, மனநல கோளாறு, இந்த நோயாளிகள் அனைவருமே இந்த பழைய சோற்று நீரை தாராளமாக சாப்பிட்லாம். இதில் தினமும் நீங்கள் சாப்பிட உடல் சூடு குறையிறத நீங்கள் வந்து உணர்வீங்க. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கொடுத்துட்டேன். இது யார் யார் சாப்பிட்ணும், யார் சாப்பிடக்கூடாது, இந்த வெங்காயம் சாப்பிட்ணும் அப்படிங்கிற எல்லாமே கொடுத்துட்டேன். அது இந்த நொதித்தல் தன்மை தான் குடல் செய்ய வேண்டிய வேலையை நொதிக்கும் வேலையை, அந்த சத்தை பிரிக்கிற தேவையான நொதிக்கும் வேலையை பழைய சோறு செஞ்சிருதுன்னு சொல்லி அதுக்கு உண்டான சயின்ஸும் சொல்லிட்டேன். தலைபாரமாக இருக்கிறவங்க, சளி இருக்கிறவங்க, குளிர்ச்சியாக இருக்கிறவங்க சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ ஆற்று நீர் வாதம் போக்கும், அருவி நீர் பித்தம் போக்கும். ஆற்று நீர் வாதம் போக்கும் அப்படின்னா உடம்புல எங்கேயாவது வந்து கேஸ் அடைச்சிக்கிறதுனால அல்லது கேஸ் லாக் ஆகிறதுனால பிளட்டு சரியாக, அந்த ரத்த ஓட்டம் சரியாக போகாமல் வலி ஏற்படுதல், கை கால் முடங்கி போடுதல், இதுதான் வந்து வாதம். ஓகேங்களா? வாதம் அப்படின்னாவே காற்று. ஸோ ஆற்று நீர் வாதம் போக்கும். பித்த நீர் வந்து அருவி நீர் வந்து பித்தம் போக்கும். அருவி நீர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குளிர்ச்சியை கொடுக்கும், சூட்டை வந்து தணிக்கும். உடலில் எரிச்சல் வருது, கட்டிகள் வருது, இதெல்லாம் வந்து பித்த நீர். ஸோ இந்த சோற்று நீர் இரண்டையும் போக்கும். அதாவது ஆற்று நீர் வாதம் போக்கும், அருவி நீர் பித்தம் போக்கும், சோற்று நீர் இரண்டையும் போக்கும். ஸோ வாதம் சார்ந்த நோய்களும் பித்தம் சார்ந்த நோய்கள் இரண்டையுமே வந்து சோற்று நீர், இந்த பழைய சோற்று நீர் வந்து சரியாக்கும். கப நோயாளிகள் மட்டும் அது கொஞ்சம் பெண்டிங் போடுங்க, அதை குடிக்காதீங்க, உரம வைங்க. அவங்களுக்கு வேறு ஒரு உணவு முறை வந்து நான் வேறு ஒரு வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதனுடைய விளக்கம் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மீண்டும் நான் அடுத்த வீடியோவில் வேறொரு உணவுப் பொருளை பற்றி, நம்ம அறிந்தாத தகவலை பற்றி நம்ம பார்க்கலாம். நன்றி.